வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்களின் உடல்கள் மத்திய மாநில அரசுகளின் முயற்சியால் சொந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. வியட்நாமில் நிகழ்ந்த படகு விபத்தில் 10 தமிழர்கள் உட்பட 15 இந்தியர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளின் முயற்சியால் வியட்நாமில் உயிரிழந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 10 பேரின் உடல்கள் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலையங்களுக்கு விமானங்களும் அனுப்பி வைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி வேலூரைச் சேர்ந்த வினய்குமார், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிசங்கர் உடல் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னை வந்த உடல்களுக்கு எம்எல்ஏ வினோத் கண்ணன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். சிபி வினய்குமார் வியட்நாமில் ஏற்பட்ட விபத்தில் இறந்தவர். அவருடைய மாமனார் ஜி பிரபாகரன், சேலம் ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய செக்ரட்டரி. சிபி வினய்குமார் லாவா கம்பெனியினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட்டுக்காக வியட்நாம் பயணம் மேற்கொண்டார். அந்த மீட்டிங் போகிறப்ப தான், அந்த ஐலாண்டுக்காக புறப்படுறப்ப தான் இந்த விபத்து ஏற்பட்டது படகுல. அந்த விபத்துக்கு பிறகு எங்களுடைய குடும்பம் மீளா துயரத்தில் இருக்கிறப்ப எங்களுக்கு ஆறுதல் கொடுத்தது தமிழக முதலமைச்சர், அவருடைய எம்எல்ஏ, வேலூர் எம்எல்ஏ திரு வினோத் சார், டிஐஜி சந்தோஷ். இதற்காக அவரை டெப்யூட் பண்ணியிருக்காங்க டிஐஜி சந்தோஷ் சார். அதே மாதிரி மத்திய அரசு, இந்தியன் கான்சுலேட் வியட்நாமில் பிரியங்காங்கிற மேடம் எங்களோட அடிக்கடி தொடர்பில் இருந்து அப்போ என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு விவரமாக தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு மனித நேயத்தோட எங்களுக்கு துயரத்தில் இருந்தாலும் எங்களுடைய துயரத்தில் பங்கேற்றது மட்டும் இல்லை, எங்களுடைய கடமைகளை கூட அவங்க பொறுப்பேற்று நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறப்ப தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வேலூர் எம்எல்ஏவுக்கும் டிஐஜி சந்தோஷ் அவர்களுக்கும் இந்தியன் கான்சுலேட் பிரியங்கா மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.